Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து significant number of partial waves scattering beyond attractive square wave potential bright Wegener ஃபார்முலா பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Significant number of partial waves. Significant number of partial wavesல இதை கிளாசிக்கலி குவாண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாசிக்கலாக குவாண்டமாக சொல்லி ரெண்டாக நம்ம செப்பரேட் பண்ணுறோம். இப்போ கிளாசிக்கலி பார்த்தோன்னா பார்ட்டிக்கல் அதோட இம்பாக்ட் பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பீன் இருக்குது. இது வந்து கிளாசிக்கலி த பார்ட்டிக்கல் வித் இம்பாக்ட் பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பீன்றது இம்பாக்ட் பேராமீட்டர். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னா LH கிராஸ் KH கிராஸ் P அப்படின்னு எழுதலாம். இல்லை H கிராஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா L இஸ் ஈக்குவல் டு KBன்னு வரும். இல்லை இது வந்து இம்பாக்ட் பேராமீட்டர். Lன்றது நம்மளுக்கு தெரியும் லீனியர் ஆங்குலர் மொமெண்டம் தான் L. ஸோ Lன்றது KB அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் என்னன்னா when இம்பாக்ட் பேராமீட்டர் B வந்து கிரேட்டர் தென் ஆர் நாட்டாக இருக்கு. when இம்பாக்ட் பேராமீட்டர் B கிரேட்டர் தென் ஆர் நாட்னா the particle will not see the potential region. இந்த P greater than or not இருந்தா the particle will not see the potential region. அப்ப என்ன ஆகுதுன்னா கிளாசிக்கல் பார்ட்டிகல் வந்து பார்க்கும்போது ஸ்கேட்டர் ஆகாது. And the classical particle don't get scatter. இதில் வந்து L வந்து பார்க்கும்போது greater than KR நாட்டா இருக்கும். இது நம்ம பார்த்துக்கணும். அப்போ இதை மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பார்ஷியல் வேவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பார்ஷியல் வேவ்ஸ் வந்து அப் டு எது வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப் டு L வந்து ஈக்குவல் டு KR நாட் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். என்னென்ன யூஸ் பண்ணலாம்? பார்ஷியல் வேவ்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கிளாசிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ குவாண்டம் மெக்கானிக்கலி பார்த்தோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா JL KR வந்து பார்க்கும்போது ஸ்டீப்லி இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் டிக்ரீஸ் வேல்யூ ஆஃப் KRக்கு. அதே மாதிரி இந்த JL KR வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு KR பவர் L இருக்கும். ஸோ இது குவாண்டம் மெக்கானிக்கலி இது சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா லார்ஜ் மேக்ஸிமமாக இருக்கும். எப்போ அப்படின்னா லார்ஜ் மேக்ஸிமமாக இருக்கும் நியர் KR வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு லார்ஜ் மேக்ஸிமம் நியர் KR வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 இருக்கும்போது நம்மளுக்கு வந்து KR வந்து டிக்ரீஸ் ஆகும், ரேபிட்லி டிக்ரீஸ் ஆகும். decreases KR rapidly. ஸோ இது வந்து இதில் இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா JL KR வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது if KR லெஸ்ஸர் தென் 1 இருக்கும்போது நம்மளுக்கு JL KR இருக்குல்ல இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலாக இருக்கும். இதை நல்லா நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் வந்து லார்ஜாக இருக்குது. ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லார்ஜாக இருக்குது. அப்போ எல்த் பார்ட்டிகல் வந்து இருக்குல்ல அந்த எல்த் பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்த் பார்ட்டிகல் வேவ் will not be affected much by the potential. அதே மாதிரி அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், வெரி ஸ்மாலாக இருக்கும். ஸோ இதான் அடுத்த பாயிண்ட்டு. அதாவது ஸ்கேட்டரிங் ரீஜன் லார்ஜராக இருக்குது, ஸ்கேட்டரிங் பொட்டன்ஷியல் வந்து பார்க்கும்போது லார்ஜராக இருக்குது. அப்போ வந்து ஹெல்த் பார்ட்டிகல் வந்து பார்க்கும்போது will not be affected much by the potential. கான்ட்ரிபியூஷன் டு த ஸ்கேட்டரிங் வந்து பார்க்கும்போது வெரி ஸ்மாலாக இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது when KR நாட் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு L இருக்குது
அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் த பார்ஷியல் வேவ் வந்து எங்கே லையா இருக்கும் அப்படின்னா அரௌண்ட் கேஆர் நாட்டில் லையா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் of this particle of the partial wave which lies around kr naught. இதுக்கு பியாண்டா கேஆர் நாட்டுக்கு பியாண்டா போனுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பொட்டன்ஷியல் என்ன ஆகும் அப்படின்னா நெக்லிஜிபிள் ஆகும். பியாண்ட் த லிமிட் எப்படி இருக்கும், நம்மளுக்கு பொட்டன்ஷியல் வந்து நெக்லிஜிபிளா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா பார்ஷியல் வேவ் கன்சிடர் பண்ணணும். எல் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு கேஆர் நாட் அப்படின்றப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னா we have to consider partial wave. We need to consider only partial wave. ஸோ இது வந்து தேர்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து பார்க்கும்போது லோ எனர்ஜிஸ்க்கு ஹை எனர்ஜி லோ எனர்ஜிஸ்ன்னு ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் லோ எனர்ஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே வந்து அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸ்கேட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி டியூ டு எஸ் வேவாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எஸ்பிடி வேவ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸ்கேட்டரிங் வந்து பார்க்கும்போது மெயின்லி டியூ டு எஸ். பார்ஷியல் வேவ்லேயே பார்த்துருக்கோம் லோ எனர்ஜி ஹை எனர்ஜி. லோ எனர்ஜினா நம்ம எஸ் வேவ், ஹை எனர்ஜினா பி வேவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே திரும்ப வருது. இப்போ வந்து இஃப் கேஆர் வந்து அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 1 இருக்கு அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் வந்து பி வேவ்க்கு, கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி வேவ்க்கு. அட் ஹை எனர்ஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எல் வந்து 0 டு கேஆர் நாட் இருக்கு. இது இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஹை எனர்ஜிலாம் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ் அப்படின்றது நம்மளுக்கு குவைட் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ் வந்து இந்த கண்டிஷனுக்கு குவைட் காம்ப்ளிகேட்டட். கேஸ் it's much easier to use the Born approximation which is more accurate at high energies. So நம்ம போன் அப்ராக்சிமேஷன் இதில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பார்ஷியல் வே அனாலிசிஸ் வந்து பார்க்கும்போது குவைட் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் பை அன் அட்ராக்டிவ் ஸ்கொயர் வில் பொட்டன்ஷியல். ஸ்கேட்டரிங் பை அன் அட்ராக்டிவ் ஸ்கொயர் வில் பொட்டன்ஷியல். ஸோ இதில் நம்ம அந்த பொட்டன்ஷியல் வந்து நம்ம ரேஞ்ச் எழுதுவோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். வி ஆஃப் ஆர்ன்றது -B00 0 லெஸ் தென் ஆர் ஏ, அப்புறம் வந்து ஆர் கிரேட்டர் தென் ஏ இந்த கண்டிஷனுக்கு. ஸோ இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஜென்ரலாக நம்ம ஈக்குவேஷன் என்ன எழுதுவோம் அப்படின்னா 1/r² d/dr r² dr/dr ஸ்மால் ஆர் ப்ளஸ் 2μ/h² e + v0 r minus L into L plus 1 divided by R square R equal to 0. R என்றது பார்த்தீங்கன்னா U by R தான் வந்து R. ஸோ இதை பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து நான் ரெண்டாவது எழுத போகிறேன். R less than A R greater than A சொல்லிட்டு ரெண்டாவது எழுத போகிறேன். இப்போ வந்து R less than A இருக்கு. அப்போ என்ன வரும் D squared U by DR squared plus K1 squared U equal to 0. இது எல்லாமே R less than Aக்கு. R greater than Aனா இங்கே எழுதுறேன். அப்போ K1 ஸ்கொயர் மட்டும் என்ன வரும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 2μ/h² E plus V0. இதுவே R greater than A இருந்துச்சுன்னா D² U/dr² வரும் ப்ளஸ் K² Uன்னு வரும். இந்த K² பார்த்தீங்கன்னா 2μE/h². ஸோ இது இல்லாமல் நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் U மட்டும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A sin K1R அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் U is equal to C sin KR plus D cos KR அப்படின்னு சொல்லிட்டு வரும் R greater than A இருக்கிறதுக்கு.
ஸோ இதை நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். இதில் ஆர் லெஸ் தென் ஏ ஆர் கிரேட்டர் தென் ஏன்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்கிறேன். இப்போ ஆர் லெஸ் தென் ஏவாக இருந்துச்சு, ஆர் வந்து யூ பை ஆராக இருக்குது, அதாவது 1 by r cos k1 r இருக்குது அப்படின்னா as not consider as it is not finite at r equal to 0. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது ஃபைனட் கிடையாது, at r வந்து ஈக்குவல் டு 0. இதெல்லாமே r லெஸ் தென் ஏல தான் வரும். r வந்து u by r, இந்த கண்டிஷன் 1 by r cos k1 r வரும். இது வந்து not consider as it is not finite, இது ஃபைனட் கிடையாது, at r is equal to 0. இதில் எப்படி இருக்குன்னா சொல்யூஷன் வந்து நாட் ரெகுலராக இருக்கும். ஆரிஜின்லேருந்து பார்க்கும்போது r கிரேட்டர் தென் ஏவா இருக்குது அப்படின்னா சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னா u is equal to b sin kr plus delta 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படி இருக்கு அப்படின்னா r ஏக்கு என்னன்னு சொல்கிறேன், இது வந்து r கிரேட்டர் தென் ஏவா இருக்கும்போது இந்த சொல்யூஷன் நம்மளுக்கு வருது. அதாவது u is equal to b sin kr plus delta 0 வருது. இது வந்து நாட் ரெகுலர், இது r கிரேட்டர் தென் ஏக்கு நான் கீழே ஈக்குவல் சொல்கிறேன், நாட் ரெகுலர் அட் தி ஆரிஜின். இப்போ r வந்து ஈக்குவல் டு ஏவா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ரிலேஷன் வரும், a sin k1a ஈக்குவல் டு b sin ka plus delta 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுலேருந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா a k1 cos k1a ஈக்குவல் டு b k cos ka plus del 0ன்னு எழுதலாம். ஸோ del 0ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணானா எனக்கு டேர்ன் இன்வர்ஸ் சைன்லேருந்து காசை நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம டிவைட் பண்ணும்போது இதை மாதிரி வரும். டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் k by k1 tan k1a minus ka அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து ஸ்கேட்டரிங் பை அன் அட்ராக்டிவ் ஸ்கொயர் வேவ் பொட்டன்ஷியல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன், லெஸ் தென் ஏனா அப்படி இருக்கும், கிரேட்டர் தென் ஏவான்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன வருது, சொல்யூஷன் என்ன வருது, லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா நாட் ஃபைனட்டாக இருக்கும். இதே மாதிரி ஆர் கிரேட்டர் தென் ஏவா இருந்துச்சுன்னா நாட் ரெகுலர் வித் ஆரிஜின் வருது. ஸோ ஆர் ஈக்குவல் டு ஏவா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வருது. டெல்டா 0ன்றது இந்த ஈக்குவேஷன் வருது. ஸோ இதுதான் வந்து ஸ்கேட்டரிங் பை அன் அட்ராக்டிவ் ஸ்கொயர் வேவ் பொட்டன்ஷியல். அடுத்தது பிரைட் விக்னர் ஃபார்முலா. இதில் நம்ம மெயினாக எதை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வெரி லோ எனர்ஜி ஸ்கேட்டரிங் பை பொட்டன்ஷியல் சச் பொட்டன்ஷியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். வெரி லோ எனர்ஜி ஸ்கேட்டரிங் பை பொட்டன்ஷியல். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டர்ன் del 0 அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன் தெரியும். ஸோ இதுக்கு வந்து நான் எழுதணும் அப்படின்னா அப்ராப்ரியேட்டாக இப்படி வரும், டர்ன் k1a டிவைடட் பை k1a minus 1ன்னு சொல்லிட்டு வரும். பிரைட் விக்னர் ஃபார்முலாவில் வெரி லோ எனர்ஜி ஸ்கேட்டரிங் பை பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் del 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலேட்டில் இப்படி வரும். இதில் அதாவது இந்த டெப்த் ஆஃப் த பொட்டன்ஷியல் வந்து கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகுது. டெப்த் ஆஃப் த பொட்டன்ஷியல் இஸ் கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகுது. அந்த சர்டன் ஸ்டேஜில் வந்து k1a வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து π/2 இருக்கும். அதாவது இது எதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஸ்கொயர் வேவ் பொட்டன்ஷியலோட கண்டிஷன். கிராஜுவலி இன்க்ரீசஸ் அட் சர்டன் ஸ்டேஜ். k1a வந்து வில் கோ த்ரூ π/2. இது வந்து எதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஸ்கொயர் வேவ் பொட்டன்ஷியலோட கண்டிஷன். டர்ன் del 0 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டிவ், டெல்டா 0ன்றது π/2 இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு டோட்டல் கிராஸ் செக்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா அதில் டோட்டல் கிராஸ் செக்ஷன்றது சிக்மா ஈக்குவல் டு 4π/k² அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது இந்த இடத்துல ரிசோனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சிக்மா ரீச்சஸ் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா அதுதான் ரிசோனன்ஸ். சிக்மா ரீச்சஸ் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிசோனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சைன் del 0 ஈன்றது பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. காஸ் del 0 ஈன்றது பார்த்தீங்கன்னா -2 டிவைடட் பை காமா இ மைனஸ் இஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
sin del 0 cos del 0 இங்கே ரெண்டுமே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போலாம் டெரிவேஷன் மாதிரி வரும். ஸோ இதில் ஃபைனல் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இது மாதிரி வரும். ஸோ எஃப் ஆஃப் 0 தீட்டான்றது ஈக்குவல் டு 1/k எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் I del 0 e sin del 0 e அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கணும் பிரைட் விக்னரில். இதில் 1/k வந்து வேரியேஷன் of the scattering amplitude with energy is very ஸ்லோவாக இருக்குது. அதாவது 1/kன்றது வேரியேஷன் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் வித் எனர்ஜி இஸ் வெரி ஸ்லோவாக இருக்குது. ஸோ F0 டெல் வந்து இதுலேருந்து என்ன வரும்னா மைனஸ் காமா பை 2 டிவைடட் பை இ மைனஸ் இஆர் பிளஸ் ஐ காமா பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஃபைனலாக டோட்டல் கிராஸ் செக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன வரும்னா ஃபைனலாக சிக்மான்றது 4π/k ஸ்கொயர் எஃப் ஆஃப் 0 del 0 மாடுலஸ் இந்த F0 வேல்யூ இந்த நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா 4π/k ஸ்கொயர் காமா ஸ்கொயர் பை 4 டிவைடட் பை இ மைனஸ் இஆர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் விக்னர் ஃபார்முலா ஃபார் த ரெசோனன்ட் கிராஸ் செக்ஷனுக்கு. இது நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்கு. பிரைட் விக்னர் ஃபார்முலா ஃபார் ரெசோனன்ட் செக்ஷன் கிராஸ் செக்ஷன். இதில் வந்து நம்ம இந்த காமா அப்படின்றது எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா வித் ஆஃப் த ரெசோனன்ட் கர்வ், அதுக்காக தான் நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பிரைட் விக்னருடைய ஃபார்முலா என்ன, அந்த தியரம் என்ன அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.